வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கேகே கிரியேஷன். காலையில் ஒரு டே ஷிஃப்ட் மாதிரி 6 மணிக்கு ஒர்க் ஆரம்பிக்கிறேன். ஆனால் நைட்டு 11 வரைக்கும் எனக்கு நடக்குது. அடுத்தடுத்து நான் வேலை பார்த்துட்டே தான் இருக்கிறேன். ஆனால் என்னோடய பர்ஸை பார்த்திங்கன்னா என்கிட்ட ₹1 கூட இல்லை. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. நானும் காலையிலேருந்து ஒர்க் பண்ணுறேன், நைட்டு வரைக்கும் பண்ணுறேன், உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது. ஆனால் என்கிட்ட காசே இல்லை. என்ன செய்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்தே உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அக்கம் பக்கத்தில் அவங்களாம், அதாவது பெண்கள் எல்லாம் ஒர்க் போகிறாங்க, நம்மளால் எந்த ஒர்க்குமே போக முடியல. ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம குழந்தையும் பார்த்துக்கணும், வீட்டிலேருந்து ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? இந்த மாதிரி காரணங்களோட ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் தான் நான் சொல்லுவேன். இது நான் ஒருத்தவங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஓகே இதை நம்ம ஷேர் பண்ணலாம், நம்ம யூடியூபர்ஸ்க்காக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது அவங்களுக்கு வயசு இப்போ 50 ஆகுது. 50 மேலே, எவ்வளோ கரெக்டாக எனக்கு தெரியாது, 50 வயசுக்கு மேலே ஆகும். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, பையன் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் மேரேஜ் ஆகி வேறு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ ஏஜ் ஆயிடுச்சு, அவங்க கையை எதிர்பார்த்துட்ருக்க முடியுமா அப்படின்னு அவங்க நினச்சி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு, அதாவது ரேஷனில் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் அரிசியெல்லாம், அந்த அரிசியை வச்சு உளுந்து மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி வீட்டிலையே அரைச்சிருக்கிறாங்க. ஸ்டார்டிங் சும்மா ட்ரை பண்ணிக்கிறாங்க, ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமா என்னென்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா இது கிராமம் இத்தனைக்கும். அவங்க கிராமத்தில் இருக்கிறாங்க. ஸோ கிராமத்தில் இருந்தே அவங்க எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு நாளுக்கு எப்படியும் 500 மேலே சம்பாதிக்கிறாங்க அவங்க. அப்போ கிராமத்தில் இப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் சிட்டிலேயோ இல்லை டவுன்லேயோ இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் இந்த மாவு அரைக்கிறது? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களும் சரி ஆண்களும் சரி, ஆண்கள் எப்போயும் ஒர்க் பண்ணுறாங்க, பெண்களும் இப்போ ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதுனால வீட்டில் இருந்து சாப்பாடு செய்கிறதுல இப்போ கொஞ்சம் டிலே ஆகுது. ஒன்று ஆர்டர் போட்டுக்கிறாங்க, இல்லைனா மாவு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணுங்களேன், மாவு பிஸ்னஸ். நீங்கள் வீட்டிலேருந்து மாவு அரைச்சி கொடுங்க. நீங்கள் வீட்டில் தானே இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம், நமக்கு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் வீட்டில் மாவு அரைச்சி கொடுங்க. மாவு அரைச்சி சேல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ப்ராஃபிட். நான் சென்னையில் இருக்கிறேன். எனக்கு ஆப்போசிட்டில் தான், அதாவது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தங்க மாவு விற்றுட்ருக்குறாங்க. நான் வீட்டிலே மாவு அரைப்பேன். எனக்கு எங்கள் வீட்டுக்கு மட்டும் நான் அரைச்சிருவேன். ஸோ அவங்ககிட்ட எனக்கு எங்கள் வீட்டில் மாவு காலி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நாங்கள் ஆப்போசிட்டில் வாங்குவோம். அதை பார்த்திங்கன்னா மாவு அந்தளவுக்கு வரவே வராது. இட்லி தோசை கூட எனக்கு அந்தளவுக்கு வராது ஒவ்வொரு டைம்லாம். அவங்க சொல்லிடுவாங்க, இது இன்றைக்கி நைட் மட்டும் தான் வரும், மார்னிங் வராது அப்படிலாம் சொல்லி விட்ருவாங்க அந்த மாவை. அப்படிப்பட்ட அந்த மாவையே அவங்க அவ்வளோ பேர் வாங்கிட்டு போகிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். இங்கேருந்து நிறைய பேர் மாவு வாங்கிட்டு தான் போகிறாங்க. அப்படிங்கும்போது அதாவது ஒழுங்காக வரல நானே சொல்கிறேன், ஏன்னா நான் வாங்கியிருக்கிறேன், அதனால் நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட இதே அவங்களாம் வாங்குறாங்கன்னா அப்போ நீங்கள் நல்லபடியாக அரைச்சி விற்று பாருங்களேன். இட்லி வரும், தோசை வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ப்ராஃபிட் தான் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சால் கூடவே ஒரு குருமாவோ இல்லை ஒரு சாம்பாரோ ஏதாவது அதையும் சேர்த்து ஒரு பாக்கெட்டில் போட்டு அதையும் சேர்த்து சேல் பண்ணுங்கள். ஏன்னா ஒர்க் போகிறவங்களுக்கெலாம் வந்தோடனே டயர்டாக வருவாங்களா, ஏதோ ஒன்று சமைச்சோமா சாப்பிட்டோமான்னு இருப்பாங்க. ஸோ நீங்கள் மாவும் விற்று கூடவே ஒரு குருமாவோ இல்லை குழம்பு ஏதாவது விற்றிங்க வச்சுக்கோங்களேன், அது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட்டாக போகும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதிக வீடியோஸ் எனக்கும் போடணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.